தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் சந்திக்க இருப்பவர் நாம் பல வகையான பலதரப்பட்ட துறைகளை சார்ந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று சட்டத்துறையை சார்ந்த ஒருவரை நான் நேர்காணல் செய்கிறேன். மதுரை மாவட்ட மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கோபால் அவர்கள். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. சாமானிய மக்களின் மத்தியில் அவர்களுடைய மூளைக்குள் இருக்கின்ற பொது புத்தியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சட்டபூர்வமான விளக்கமாக எளிமையாக அவரிடம் வந்து கேட்க விரும்புகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எல்லோருடைய மனதிலும் பொதுவாக இருக்கக்கூடிய சில சட்ட ரீதியான அதே சமயத்தில் பொது புத்தியில் விஷயங்களை சார்ட்ட கேட்கிறோம். அதுல முதல்ல சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். அதுக்கு பதில் நம்ம அந்த நிகழ்வோட கடைசியில கூட நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு ஆண் பெண் திருமண உறவு, இந்த திருமண உறவுல ஒருவருக்கொருவர் கட்டுப்படுத்த இயலாது, ஒருவர் மற்றவருடைய சொத்து அல்ல, ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய கணவனோ மனைவியவோ முழு உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்ததாகவும், அந்த தீர்ப்பிலிருந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறது யாரும் யாரோட வேணுமானாலும் வாழலாம் அப்படின்னு ஒரு பொது புத்தியில ஒரு புரிதல் இருக்கு. அதுக்கு சாருடைய பதில இந்த நிகழ்வோட கடைசியில நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இது பொதுவான கேள்வி. அதற்கு முன்னாடி ஒரு 2 தினங்களுக்கு முன்னால ஓய்வு பெற்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்தர்சூட் அவர் அளித்த தீர்ப்புகள்ல ஒண்ணு வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய அந்த இதை பார்த்திருப்பீங்க. அதுல ஒண்ணு வந்து மாநில அரசுக்கும் துணைநிலை ஆளுநர் அப்படிங்கிறவங்களுக்கும் இடையில ஒரு டிஸ்பியூட் வருது டெல்லி பிரதேசத்துல. அப்போ இந்த சட்டம் ஒழுங்கு, பொது ஒழுங்கு, சட்டம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது துணைநிலை ஆளுநர் தான் சட்டம் நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறப்போ அது சந்தர்சத்துடைய அமர்வுக்கு போகுது. அப்போ அவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு, இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இதற்கு அஹ், எப்போதுமே உரிமை உள்ளது, அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் துணை துணை நிலை ஆளுநர் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்களுடைய கேள்வி எங்க வருதுன்னா, டெல்லி போன்ற ஒரு ஒரு நாட்டினுடைய தலைநகரம், அங்க வந்து ஒரு அஹ், யூனியன் பிரதேச அரசு வந்து சட்ட ஒழுங்கை கையாளக்கூடிய வல்லமை பெற்றிருக்குமா அப்படிங்கிற சந்தேகம். இந்த தீர்ப்புல உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக டெல்லியை பொறுத்தளவு அது ஒரு யூனியன் பிரதேசம். சரி. யூனியன் பிரதேசம்ன்றது வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த உள்துறை அமைச்சகத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். அது இருக்கணும். ஓகே. மற்ற நம்ம தமிழ்நாடு மாநிலம் போல டெல்லியை நம்ம மீன் பண்ண முடியாது. அதனால அங்க எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அங்க பேருக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பாங்க, ஆளுநர் இருப்பாங்க, மற்ற எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்துறையோட கட்டுப்பாட்டுல தான் அது இருக்கும். இருக்கணும். ம். இருக்கணும். ம். அது மாதிரி அந்த ஆளுநர் வந்து இங்க தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல வந்து கட்சிகள் மெஜாரிட்டி பார்த்து அந்த ஆளுநர் வந்து தீர்மானம் செய்வது போல அங்க இருக்காது. இருக்காது. ஆ, ஆ, ஆ. அதனால சட்டம் ஆனா ஒரு அந்த முன்னாள் தீர்ப்பு தலைமை முன்னாள் சரிதான். தலைமை நீதிபதி வந்து சொன்னது போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் வந்து சட்டத்தை இயற்றலாம். ஓகே. ஆ. அதுக்கு வந்து ஒரு ஆளுநர் வந்து தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரிதான் இப்ப நீங்க உங்களுடைய கேள்வி. ஆமா, ஆமா. அப்படி இருக்கக்கூடாது. அதாவது சந்தர்சூட் நீதிபதி, தலைமை நீதிபதி, ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கூறுகிற அறிவுரையின் அடிப்படையில் தான் நடக்கணும் அப்படின்னு. ஆனா மத்திய அரசு வந்து உடனே ஒரு அவசர சட்டத்தை ஏற்றி அப்படிலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சட்டம் ஏற்றினாங்க. அது ஒரு பக்கம். இந்த தேர்தல் பத்திரம், எலக்ட்ரல் ம். பாண்ட், தேர்தல் அரசியல் கட்சிகள் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் அல்லது நிறுவனங்களிடமிருந்து நிதி நன்கொடை வாங்குறாங்க. இதுல வந்து பலன் பெறும் நோக்கத்தோடு, பலன் அதாவது கெய்னிங், ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பாண்ட் எல்லாம் கொடுக்கப்படுது. இது வந்து அவங்க சொன்னபடி 19/1A அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சட்டத்தை குறிப்பிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே இதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு தீர்மானம் எடுத்துடுறாங்க. இதை அவர் ரத்து பண்றாரு. எங்களுடைய கேள்வி எங்க வருதுன்னா, அட்லீஸ்ட் அந்த பணம் வந்து ஒயிட்டா வந்துட்டு இருந்தது, நீதிபதி வந்து இது எந்த பார்வையில வந்து எலக்ட்ரல் பாண்ட் எல்லாம் கூடாதுன்னு சொன்னாருன்னு எங்களுக்கு புரியல. 19(1)A அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே.
ஆனா தேர்தல் பத்திரம் ரத்து அப்படின்றத அதாவது கவர்மெண்ட் கொண்டு வந்த தேர்தல் பத்திரத்தை வந்து ரத்து பண்ணுங்க, அது ம், மூலமா வந்து பணம் வாங்கக்கூடாது ம், ம். அப்படின்றது இருக்காரு. ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்கும் அது டொனேஷனா கொடுப்பாங்கல்ல, ஆமா. அது வந்து தேர்தல் பத்திரம் மூலமா கொடுங்க அப்படின்றதுதான் அரசியல் கட்சிகளோட. ம், ம், ம். ஆமா. அது அப்படி போச்சு அப்படின்னா, ஒரு நபர் வந்து அந்த தேர்தல் கட்சிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க வைக்கிறாங்க ம், அப்படிங்கிறது தேர்தல் பத்திரம் மூலமா வேற ஏதாவது குளறுபடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அடிப்படையில கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ம். ஆனா பொது பார்வையில பார்த்தா பேங்க்ல தான் தேர்தல் பத்திரம் கொடுப்பாங்க. ஆமா, ஆமா. அதுல வந்து சரியாதான் ஒரு கணக்கு வழக்கு இருக்கும். ம், ம், ம். அது அவரோட அந்த தீர்ப்பு கொடுக்குறப்ப எதன் அடிப்படையில வச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது நீதிபதியோட பார்வை தான் அவ்வளவுதான். இல்லையா? அவர் கொடுத்த இன்னொரு தீர்ப்புல ஒண்ணு, ராணுவத்துல வந்து கமாண்டர் பதவிக்கு பெண்களை தேர்ந்தெடுக்கிறதுல கமாண்டர்னா அவங்களுக்கு நிறைய பிசிக்கலாவும் அவங்க ஃபைட்டிங் ஆர்ம்ஸா போக வேண்டியிருக்கும். கண்டிப்பா. அந்த இடத்துல பெண்களுக்கு வந்து பெண்களை தேர்ந்தெடுக்கிறது இல்ல அப்படின்னு குற்றம் சாட்டி ஒரு 35 பெண் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் வந்து வழக்கு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ம். அப்போ அவங்க அப்போ சந்திரசூட் அவர்களுடைய தீர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வீட்டில இருந்து சுதந்திரத்தை ஆரம்பிங்க, பெண் சுதந்திரத்தை. ஒரு பெண் வந்து ஒரு வீட்டை எப்படி கட்டமைச்சு ஒரு குடும்பத்தை கட்டமைச்சு போறாங்களோ அது மாதிரிதான் ஒரு ஒரு ராணுவத்துல ஒரு ஒரு ஒழுங்கை நிலைநிறுத்த முடியும். அதனால நீங்க தாராளமா பெண்களுக்கும் அந்த தீர்ப்பை கொடுங்கன்றாங்க. எங்களோட இப்போ ஒரு பொது கருத்து என்னன்னா, ஆண்களுக்கு இணையான உடல் வலிமை இல்லாதவங்களை எப்படி நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பின் மூலம் எல்லாரும் கமெண்ட் ஆகுங்க எல்லாரும் கமெண்ட் ஆகுங்கன்னு சொல்றது சரியா இருக்குமா? ஏன்னா உடல் ரீதியான வலிமையில வேறுபடுவாங்க இல்லையா? நம்ம உடல் ரீதியான வலிமையில வேறுபடுவாங்க, கண்டிப்பான முறையில பெண்கள் வேறுபடுவாங்க. ம். ஆனா நமது சட்டம் எப்படின்னா, பெண்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ், எல்லாத்துலயுமே இத்தனை பெர்சன்டேஜ் வேலை கொடுக்கணும், எல்லா ம். உயர் பதவிகளையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அஹ், அதன் அடிப்படையில அங்க குறைபாடு இருந்திருக்கணும். பாலின உரிமை. ம். ஆமா, அது மாதிரி குறைபாடு இருந்திருக்கணும். அதனால அவங்க 35 பெண்கள் வந்து அந்த கம்பவுண்ட படைக்கு எங்களையும் எடுங்க, பெண்களை மட்டும் எடுக்க மாட்டீங்க, ம். ஆண்களை மட்டும் எடுக்கிறீங்க, பெண்களையும் எடுங்கன்றத ஒரு இது கேள்வியா கொடுத்துருக்காங்க. அங்க வழக்கு நடந்திருக்கும். ம். அதன் அடிப்படையில தான் நீங்க பெண்களை வந்து எடுக்க சொல்லி அவரு இந்த மாதிரி போராட்டம், வீட்டுல இருந்தே உங்களுடைய உரிமையை எடுங்க அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா சட்டப்படி சரி. ஆனா உங்களுக்குமே தனிப்பட்ட கருத்து வந்து ஒரு ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களை எப்படி? கரெக்ட் தான். ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இல்ல, சட்டத்துல இத்தனை பெர்சன்டேஜ் பெண்களுக்கு இடம் இருக்கு அப்படின்னா நீங்க எடுங்கன்னு சொல்லி டைரக்டாவே உத்தரவு போட்டிருக்கோம். ஆ, ஓகே. இதுக்கு இது டைரக்டா மட்டும் கூட உத்தரவு போட்டிருக்கோம். நீங்க வீட்டுல இருந்தே ஆரம்பிங்க அப்படிங்கிறது வந்து அது. அவருடைய பார்வை தான். இப்போ உங்களை போன்ற ஒரு வழக்கறிஞர், டெல்லியை சேர்ந்த வழக்கறிஞர் வந்து சந்திரசூட்டுடைய ரிட்டையர்மெண்ட் இதை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் வந்து தன் வீட்டில் நடந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை, ஒரு இந்துக்களுக்கான பூஜை, அந்த பூஜையில வந்து பிரதமர் கலந்து கொண்டார். இது அவருடைய இது தவறான செயல். அவருடைய எல்லா தீர்ப்புகளிலுமே இது போன்ற நடவடிக்கை இந்த பார்வை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வரும். அது அவர் சரியா செயல்படல அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? என்னோட கருத்தும் அந்த அட்வொகேட் சொன்ன கருத்து மாதிரி தான். அதாவது ஒரு தலைமை நீதிபதியா இருக்கவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை வீட்டுக்கு அழைச்சு ஒரு மரியாதை கொடுக்க கூடாது. ஒரு மத அதே ரீதியான மாதிரி பண்டிகைகள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீங்க. பண்டிகைகள் கொண்டாடக்கூடாது. ம். அதே நேரத்துல ஒரு அரசியல் கூட்டங்களுக்கோ ம். அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகளுக்கோ ம். நீதிபதிகளும் கலந்துக்க கூடாது. ம். கலந்துக்கிட்டு அந்த சாயம் வந்துடும், அந்த ஆமா, சாயல் அந்த பூசப்படும். கண்டிப்பான முறையில வரும். ம். அதனால அவரு இந்த விநாயகர் சதுர்த்தியை ஏதோ சதுர்த்தியா, விநாயகர் சதுர்த்தியாமா, அதுக்கு தான் பிரதமர் மோடி அவர்களை வந்து வீட்டுக்கு அழைச்சு பூஜை எல்லாம் மரியாதை பண்ணும். பூஜை பண்ணதா போட்டாங்க. அது தவறான ஒரு இது. அந்த அந்த பார்வை வந்து அவருடைய தீர்ப்புகள்ல அதே மாதிரி பார்வையோட அவர் தீர்ப்பு வழங்கியிருப்பாருன்ற சந்தேகத்தை இருக்கலாம், ஏற்படுத்தும். இருக்கலாம். அந்த அட்வொகேட் சொன்னது போல இருக்கலாம். ம். அந்த சந்தேகங்களை ஏற்படுத்தும். அதுங்கிறது உண்மைதான். பொதுவான ஒரு கருத்து சார். அதாவது ம். சமீபத்தில் வெளிவந்த படம், அந்த நடிகர் ரஜினிகாந்த் வெளியே நடித்த படம் வேட்டையன். அந்த படத்துல ம். ஒரு ஒரு மனித உரிமை ஆணையரா நீதிபதியா வர்ற அமிதாப் பச்சன் ஒரு வார்த்தை சொல்றாரு. தாமதமான நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். அதே நேரத்தில் அவசரமான நீதி, அதாவது இந்த என்கவுண்டர்ஸ், போலீஸ் என்கவுண்டர்ஸ், அதுவும் மக்களால் வரவேற்கப்படுவது
அத்தனை நல்லதல்ல. அவசரமான நீதி கூட மறுக்கப்பட்ட நீதியை விட மோசமானது அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு மனித உரிமை ஆணையரா வர்ற கேரக்டர் அப்படி சொல்றாரு. போலீஸ் என்கவுண்டரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? போலீஸ் என்கவுண்டருங்கிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயம்தான். போலீஸுக்கு அந்த உரிமைகள்லாம் கிடையாதுல்ல. ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய ரைட்ஸ் போலீஸுக்கு கிடையாது. போலீஸ்க்கு அந்த குறுக்கிடல் பவர் மன்னிக்கணும். அந்த சூழல்ல அவர் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்க ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணுவாரு? இல்ல. அந்த சூழல்ல முடிவெடுக்கக்கூடிய பவர் அவர்களுக்கு இருந்தா கூட ம். எல்லா விதத்தையும் வந்து அவங்க வந்து தவறுதலா யூஸ் பண்றாங்கல்ல. ம். 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 அந்த தவறுதலா வாய்ப்பு யூஸ் அதிகமா பண்ணி இருக்குன்னு சொல்ல வரீங்க. வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவங்களுக்கு செல்ஃபா அவங்களுக்கு பிடிக்காதவங்கள கூட இந்த ம். மாதிரி நான் வந்து ம். அவங்கள நான் இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் பண்ணும்போது நான் போனேன், என்னை ம். அவன் டிஃபென்ஸ் பண்ணிட்டான், என்னைய ம். கொலை பண்ணிட்டான், கொலை ம். பண்ண வந்தான் அப்படின்னு ம். சொல்லிட்டு இவங்க சுட்டு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்ப்பு அதனால இருக்குன்றீங்க. அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ம். சாமானிய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். சூழ்நிலை. நீங்க சொல்ற அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கிறேன். அதாவது அப்பாவிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரா உங்களுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா கொடூர குற்றம் பண்ணவங்க, அவங்களுக்கு சிலர் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 வழக்குகள் பாக்கி இருக்கு, 20 வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னுலாம் நம்ம செய்திகளில் படிக்கிறோம். இத்தனை கொடூரமான குற்றவாளிகளை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே போறதை விட இது மாதிரி போலீஸ் வந்து ஒரு என்கவுண்டர்ல இது பண்ணிட்டா சரிங்கிற ஒரு சாதாரண எண்ணமும் தோணுது இல்லையா? அது தவிர்க்க முடியாது இல்லையா? பொதுவா 20 வழக்கு 30 வழக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். ஆனா என்ன மாதிரி வழக்கு அப்படின்றத அதை பார்க்கணும். ரொம்ப ம். சென்சிட்டிவான வழக்கு அப்படின்னா இப்பயுமே நம்ம ஜுடிஷியரி வந்து இமீடியட்டா ஒவ்வொரு சட்டத்திலையும் நமக்கு இருக்கு. ஒரு வழக்கு அப்படின்னா இவ்வளவு காலங்களுக்குள்ள இதை நடத்தி முடிக்கணும் அப்படின்றது இருக்கு. ம். 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 அதன் அடிப்படையில அது நடத்துறாங்க. அப்படி சில நேரங்கள்ல நடக்குதா? நடைமுறைகள் அப்படி இருக்கா? நீங்க பயிற்சி நீங்க எடுத்துட்டு இருக்க ஒரு இது ஹைகோர்ட்டோ நடத்த டிஸ்ட்ரிக்ட். முடியாத இல்ல நடக்கல. ஒரு சில வழக்குகளை வந்து அந்த மாதிரி ஸ்பீடா நடத்துறாங்க. அந்த சென்சிட்டிவான வழக்குகளை மட்டும். மற்ற ம். வழக்குகளை ஏன் நடத்த முடியல அப்படின்னா ம். அதுக்கான போதுமான ஜுடிஷியரியில ஆட்கள் கிடையாது. ஓ, நீதிபதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. பற்றாக்குறைகள் இருக்கு. அதே ம். மாதிரி காவல்துறையும் வழக்கு போட்டுட்டு அதை ஒத்துழைப்பு செஞ்சு நடத்துறதுக்கு முன் வர்றதில்ல. இப்ப ம். காவல்துறை தான் வழக்கு பதிவு செய்யறாங்க. ம். ம். சரி, நீதிபதிகள் நடத்தணும் வந்து தயார் நிலையில இருக்கும்போது காவல்துறை சரியான முறையில சரியான தேதியில் நேரத்துல சாட்சிகளை கூட்டு வர்றதில்ல. ம். 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 சாட்சிகளை கூட்டிட்டு வந்தா தானே அடுத்தடுத்து வழக்குகள் சீக்கிரம் நடத்த முடியும். ம். உண்மைதான். ம். அரசும் கோஆபரேட் பண்றது கிடையாது, அதாவது போலீஸ். ம். ம். அதனால சரி, ஜுடிஷியல்லையும் பற்றாக்குறை இருக்கனால அப்படியே காலதாமதங்கள் ஓடுது. ம். ரெண்டாவது நீங்க கேட்டதுல ஒவ்வொருத்தருக்கும் 30 வழக்கு 40 வழக்கு அப்படின்னா ம். சின்ன சின்ன சாதாரண வழக்குகளா இருக்கும், பெரிய வழக்குகளா இருக்காது. அது கொலை பண்ணக்கூடிய அவனை வந்து என்கவுண்டர் பண்ணக்கூடிய வழக்குகளாலாம் இருக்காது. ம். இருக்காது. ம். சென்சிட்டிவான வழக்குனா மினிமம் ஒரு 6 மந்த்ஸ் இல்ல 1 இயர்க்குள்ள அந்த கேஸை நடத்தி முடிக்கணும் ம். அப்படின்றதுல நம்ம ஜுடிஷியரி ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இன்னொரு துணை கேள்வி இதுல எழுது சார். எப்படின்னா ஒருத்தர் 30 வழக்குகளை முதல் வழக்கிலேயே அவர் வந்து மிக சரியாக தண்டிக்கப்பட்டிருந்தால் அல்லது சட்டம் கடுமையாக செயல்பட்டிருந்தா இரண்டாவது வழக்கு அவர் நகர்றது கூட கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா டபுள் டிஜிட்ல ஓரளவுக்கு இருக்கிறது வந்து யாருடைய குற்றம் நினைக்கிறீங்க? இதுக்காக வழக்கறிஞர்கள் வந்து தரப்புல கொஞ்சம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அல்லது அவங்க குற்றங்களை கொஞ்சம் ஒரு டைலூட் பண்ணி அது ஒரு குற்றச்சாட்டா இருக்குமா அல்லது காவல்துறையா நீதித்துறையா இதுல யாரு சொல்றது? முதல் வழக்கிலேயே அவர் சரியா செயல்பட்டு இருந்தா ரெண்டாவது வழக்கு போயிருக்க மாட்டார்ல. 30-40ங்கிறது யாருடைய குற்றமா இருக்கு? அது காவல்துறை குற்றம் இல்லை. காவல்துறை குற்றம்னு எப்படி நீங்க எளிமையா சொல்றீங்க? அவங்கள இன்னைக்கு ஒரு கொடூர குற்றவாளின்னு சொல்ற 20-30 வழக்குகள் இருக்கிறவங்களுக்கும் ஆஜராகக்கூடிய சில வழக்காடக்கூடிய அதாவது வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா? 30 40 வழக்குகள் இருக்கவங்களை பாத்தீங்கன்னா ஆ. காவல்துறைக்கு ம். சில காவல்துறைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ம். இத்தனை வழக்கு பதிஞ்சாகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு அவங்களுக்கு. ஓ, அது பொய் வழக்குகளா கூட இருக்குன்னு சொல்ல வர்றீங்க அப்போ? பொய் வழக்கு அந்த 30 வழக்கு இருக்கின்ற இடத்துல ஒரு 4 5 வழக்கு ஒரிஜினலா ரியலா பண்ணக்கூடிய அக்யூஸ்டா இருந்திருப்பான். ஓகே. ரைட், ரைட். ஓகே. அடுத்து மேலும் மேலும் இருக்க வழக்குகள்லாம் காவல்துறையா பார்த்து போட்டது ஆ, புனையப்பட்ட அப்படிங்கிறது. வழக்குகள் அப்படின்னு ஆமா. சொல்றது. இதுல மனித உரிமை ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க இந்த மாதிரி செயல்பட்டா அவங்க தலையிட மாட்டாங்களா?
தலையிடுவாங்க. ஆனா மனித உரிமை ஆணையத்துல அந்த பாதிக்கப்பட்ட நபர் 30 வழக்கு என் மேல பொய் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத ம். அவர் வந்து முறையிடணும்ல. சொல்லணும். முக்கியமா அந்த முறையிட்டா தானே அவர் வந்து பாதுகாக்க முடியும். ம். கொஞ்சம் வெளிப்படையா பேசினா நீங்க தவறா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நம்புறோம். ஒரு நீதிபதியை, உயர்நீதிமன்ற நீதிபதியே, இந்திய கீழமை நீதிமன்றங்களை குறிய செயல்பாடுகள் எங்களுக்கு கவலை அளிக்கிறதுன்னு சொன்னார். இந்த ஒத்த வார்த்தை தான். அந்த ஒற்றை வார்த்தையில என்ன அடங்கியிருக்குன்னு எங்களை மாதிரி சாமானிய மக்களுக்கு கொஞ்சம் பயம்தானே வரும். என்ன ஒரு நீதிபதி இப்படி சொல்றாரு, கீழமை நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகள் கவலை அளிக்கிறது அப்படிங்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க, விளக்குறீங்க? இல்ல அவரு உயர் நீதிமன்ற நீதிபதி எதை மீன் பண்ணி சொன்னாரு அப்படின்றது எனக்கு தெரியல. ம். ஆனா எதை வச்சு சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்னுடைய கருத்துல ம். கீழமை நீதிபதிகள் வந்து அவர் தன்னிட்ட இருக்க வழக்குகளை வந்து ஸ்பீடா நடத்தல, ம். ம். இந்த ஜாமீன் விடுதல்ல வந்து கவனக்குறைவா பண்றீங்க, ம். ம். அதுக்கான இதை வந்து நீங்க சரியா பண்ணணும் அப்படின்னா அவர் கீழமை நீதிபதிகள்கிட்ட மட்டும் அந்த இது இல்லை. ஒரு ம். வழக்கு போடுறாங்க, ஒரு ரிமாண்ட் கூப்பிட்டு வர்றாங்க ம். அப்படின்னா ரிமாண்டு பண்ணிடுவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ம். பெயில் ஒரு வழக்கறிஞர் வந்து பெயில் போடுறாங்க அப்படின்னா ஒரு ம். ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் கேட்டு ம். போலீஸ்கிட்ட கேட்டோம்னா ஒரு ம். டேட் போட்டு ஒரு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு தேதி போடுறாங்க, ரிப்ளை கொடுங்க, அந்த ம். அக்யூஸ்டோட கேரக்டர் எப்படி, அந்த அஃபென்ஸ் எப்படி நடந்துச்சு, அந்த ம். ஸ்டேட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன்லாம் எந்த அளவுக்கு போயிருக்கு வந்திருக்கு, அந்த சிடிஃபை எல்லாம் கொடுங்க ம். அப்படின்னு ஒரு ஜட்ஜி கேட்டாங்க அப்படின்னா ம். போலீஸ் வந்து அதுல தாமதப்படுத்துவாங்க. ஓ, இவங்க சரி. போலீஸ் தாமதப்படுத்துவாங்க. அந்த இடத்துல கீழமை நீதிபதிகள் வந்து கூட ஒரு வாய்தா போட்டு அது சரி திரும்ப அடுத்த சிடிஎஃப்ல கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஓ, இது நடைமுறை சிக்கல் நீங்க சொல்றது. நடைமுறை சிக்கல். அப்படி கேட்கும்போது காலதாமதம் ஆயிருக்கு. ஆனா ம். உயர்நீதிமன்ற பார்வையில வந்து ஏன் இந்த பெயிலுக்கு இவ்வளவு நாள் இழுக்கிறீங்க, ம். 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 புரியுது, புரியுது. அப்ப கீழமை நீதிபதிகள் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் வந்து கவலை அளிக்கிறது ம். அப்படின்றதா கூட இருக்கலாம். ஆனா இருக்கு. அந்த அவங்க சொன்ன ஜட்ஜஸ் வந்து எதை மீன் பண்ணி சொன்னாங்க அப்படின்றது அதான் தெரியல. குறிப்பிட்ட எந்த வழக்குல சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியல. நான் தெரியல. கேள்விப்பட்ட செய்தி, ஊடகங்கள் ஆமா. வர செய்தியை வச்சு தான் உங்ககிட்ட கேட்டேன். இன்னொரு கேள்வி ம். சார். இப்போ இந்த தீவிரவாதிகள் பிடிபடுறாங்க, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறவங்க தலைமறைவா இருந்து பிடிபடுறாங்க. உதாரணத்துக்கு டெல்லியில ஒரு தீவிரவாதி பிடிபடுறாரு. அவர் தங்குறதுக்கு வீடு கொடுத்தவர் அதுல சேர்க்கப்படுறாரு. அவர் தங்குறதுக்கு வீடு கொடுத்தவர் மட்டும்தான். அந்த தீவிரவாத செயல்படுறவரா இல்லையாங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. வீடு கொடுத்தவருக்கு தெரியாது. ஆனா அந்த நபர் கைது செய்யப்படும் போது ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின் பேர், அந்த எந்த சட்டம் எனக்கு தெரியல, எல்லாத்தையும் சேர்த்து உள்ளதை போடுறாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்கள் தான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு அவர் சிறையில இருந்தே போராடுறாரு. அவர் ஒரு வீடை வாடகை கொடுத்தது மட்டுமல்லாம பெரிய பொருளாதார வசதி இல்லை. இங்க என்னுடைய கேள்வி, இது ஒரு உதாரணமா வச்சுதான் நான் கேட்கிறேன். பொருளாதார வசதி இல்லாதவர்கள் நீதி கிடைப்பதில் இந்தியாவில் தாமதம் ஏற்படுதா? குறிப்பா தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில்? ஏன்னா அறியாம ஒரு ஒரு குற்றம், இது வந்து அறிந்து செய்யற குற்றம் அல்ல. இது நான் அப்படி அறிந்து செயலை நிரூபிக்கிறதுக்கே ஒருத்தருக்கு பல ஆண்டுகள் ஆகுதுன்னா அவர் சிறையில் இருந்த காலம், அந்த கால விரயம், அவருடைய வாழ்வாதாரம் போனது, இதெல்லாம் யார் காம்பன்சேட் பண்ண முடியும்? ஏன் நீதிமன்றங்கள் இதை ஒரு பார்வையா எடுக்கக்கூடாது? நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது பொது விதி. நல்லது சார். நல்லது சார். அதனால நம்ம அது நான் வீடு வந்து ஒரு வாடகைக்கு விடுறோம்னா யாரு, அவங்க என்ன, எப்படி அப்படிங்கிறது விசாரிக்கும் போது மறைச்சிருந்தா கூட ம். ம். திரும்ப அவங்கள கண்காணிக்கணும். ம். அந்த தீவிரவாதிகள் வந்து இருக்காங்க ம். அப்படின்னா அவங்களுக்கு வாடகைக்கு விட்டது வந்து தவறு தான், தவறு, அப்படி ஆட்களுக்கு வாடகைக்கு விடுறது தவறு என்று சட்டத்திலே குறிப்பிட்டிருக்கு. ம். 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 உதாரணத்துக்கு இந்த ப்ராஸ்டியூட் வச்சு நடத்துறாங்கல்ல, ஆமா. இவங்க மாதிரி ஆட்கள்லாம் ஏதாவது வாடகைக்கு ஒரு பில்டிங் எடுத்து ஒரு குடோன் எடுத்து இல்ல ஒரு ம். காட்டேஜ் மாதிரி எடுத்து அந்த மாதிரிலாம் எடுத்து கூட இந்த மாதிரி ம். பண்ணுவாங்க. ம். ம். பண்ணும்போது அந்த மாதிரி அந்த பில்டிங் ஓனரும் அதுல ஒன் ஆஃப் அக்யூஸ்டா வருவாங்க. ஓ, சரி, சரி. அக்யூஸ்டா வரணும் அப்படிங்கிறது சட்டத்திலே குறிப்பிட்டிருக்கு. சட்டத்தில் இருக்கு. ஆனா அவர் அதான் நிரூபிக்கணும் இல்லையா, குற்றவாளி ஆமா, இல்லை? அதை பேஸ் பண்ணி அவங்கள குற்றவாளியா போட்டிருப்பாங்க. ம். நான் அதை நான் வாடகைக்கு விடும்போது இப்படி ஆட்கள் இல்லைன்றது தெரியாது ம். அப்படின்றது இவங்களுடைய பிள்ளையா இருக்கும். ம். எவ்வளவு நாளா தெரியாம இருக்கலாம், ம். 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 அது ஒரு லிமிடேஷன் கால இருக்குல்ல. அவகாசம் இருக்கு. ம். ஆமா. அது அதன் அடிப்படையில் இவ்வளவு நாள் நான் ஃபாலோ பண்ணேன், அந்த மாதிரி தெரியல இருந்துச்சு ம். அப்படின்னா அதுக்கு தகுந்தவாறு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கணும். அப்ப அதை தாண்டி போகும்போது ஒரு தெரிஞ்சே எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அப்படின்ற சட்டம் மாதிரி பார்க்குது. சட்டம் பார்க்கணும். சட்டம் அப்படிதான் பார்க்கு. அப்ப இன்னோசன்ட் வந்து
இன்னோசன்ட் நிரூபிக்கிற வரைக்கும் அவர் நம்மளை குற்றவாளி தான். பார்த்து நம்மளா வெளியில இருந்து பார்க்கும்போது அவர் பாவம் இன்னோசன்ட், வீடை வந்து வாடகைக்கு தானே விட்டாரு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு தோணும். ம், ஆனா அங்க ரியலா நடந்த விஷயங்கள், அந்த தீவிரவாதிகள் அந்த வீட்டுல குடியிருந்ததும், ப்ராஸ்டியூட் வச்சு நடந்ததும், இப்போ ம், இந்த ஓனருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். ம், ம், அப்படி வரக்கண்டுதான் அதுல மீண்டு இவருடைய வாதத்தை ப்ரூவ் பண்ண முடியாம ம், தடுமாறுவார். ம், 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 ம். தடுமாறும் போதுதான் அந்த காலதாமதம் பாதிக்கப்படுவது. இவரு என்ன அப்பாவிகள் பண்ணாரு, தண்டிக்கப்படுறது இதெல்லாம் நடக்குது. அப்பாவிய தண்டிக்கப்படுறது, அந்த இதெல்லாம் மாதிரி நடக்குது. இதெல்லாம் நம்ம வெளி பார்வைக்கு தெரியும். இப்படி தெரியுது. பொதுவா திரைப்படங்களை நீங்களும் பார்த்திருப்பீங்க. சில வசனங்கள் வரும். ஒரு குறிப்பிட்ட திரைப்படம் அதுல ஒரு வசனம் வரும். என்னன்னா, அஹ், நீங்க என்னைக்காவது, அதாவது ஒரு குற்றவாளியா இருக்கிற ஒரு கலெக்டரை பார்த்து கேட்கிற மாதிரி, என்னைக்காவது நீங்க ஏழையா இருந்திருக்கீங்களா? பையில 10 பைசா இல்லாம நீதிமன்ற படிகள் ஏற முடியாது சார். அவங்கெல்லாம் நீதி எங்கிட்ட கிடைக்கும்னு சொல்லி தான் வர்றாங்க. வர்றதுனால அங்க நாங்க நீதி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு தாதா சொல்ற மாதிரி ஒரு வசனம் வரும். இது சமூக பார்வை தான், சட்ட பார்வைக்கு கொண்டு போகல. அப்போ கையில பைசா இல்லாம நீதிமன்றங்கள்ல போய் வாதாடி ஒருத்தர் தன்னுடைய நீதியை நிலைநாட்ட முடியாதுங்கிறது, சினிமாங்கிறது ஒரு கலை வடிவம் தான். அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? 1% உண்மை இல்லைன்னு சொல்லிட முடியாது. பெரும்பான்மை இருக்கலாம், அல்லது குறைந்தபட்ச உண்மை கூட இருக்கலாம். உங்களுடைய பார்வையில பைசா இல்லாம ஒருத்தர் வந்து நீதிமன்ற படிகளில் ஏறி எப்படி நீதி கிடைக்க முடியும்? அப்போ இந்த தாதாக்கள் வளரத்தானே செய்வாங்க. உங்களுடைய சமூக பார்வை என்ன? அப்படிலாம் இல்ல. அதாவது பைசாவே இல்லாம நீதிமன்ற வாசல் ஏறி நீதி பெற முடியும். உங்களால உதாரணம் எண்ணிக்கை சொல்ல முடியுமா? இத்தனை, அதாவது இப்போ உடனே சொல்ல முடியாட்டியும் இல்ல, நிச்சயமா இருக்காங்க. குறிப்பிட்ட சதவீதம் பேர் வந்து பணமே இல்லாம நீதிமன்றமே. அதாவது சார், ம், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ம். ஃப்ரீ லீகல் எய்டு அப்படிங்கிற ஒரு இது ஸ்கீம் இருக்கு. இலவச சட்ட மையம். இலவச சட்ட மையம் இருக்கு. சரி. அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் கேம்ப் போட்டு, ஓகே. உங்களுக்கு சட்ட ரீதியான உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து சொல்லுங்க ம், அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் கேம்ப் எல்லாம் போடுறாங்க. ம், ம், மெடிக்கல் கேம்ப் போடுறது போல மெடிக்கல் லீகல் கேம்பும் ம், போடுறாங்க, ம், இலவச சட்ட உதவி மையத்துல இருந்து. ம், அங்க போய் நீங்க பணம் இல்லாட்டாலும் புகார் கொடுத்தீங்க, இல்ல ம், இன்னது எனக்கு வேணும், இல்ல ம், என் சொத்தை இழந்துட்டேன், இந்த சொத்தை மீட்டு கொடுங்க, ம், இல்ல எனக்கு ஜீவனாம்சம் வாங்கி கொடுங்க, இல்ல ம், இந்த கொலை கேஸ்ல இருந்து எனக்கு வாதாடி கொடுங்க அப்படின்னு ம், உங்களுடைய என்ன குறையோ அங்க போய் நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா, ம், அந்த இலவச சட்ட உதவி மையத்தில இருந்து ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்து ம். உங்களுக்கு ஃப்ரீயா வழக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடு. அதுக்கு வந்து அந்த வழக்கறிஞருக்கு தனியா கவர்மெண்ட் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லா எதுவும் கொடுக்க வேண்டியது. மாவட்டங்களையும் இந்த மாதிரி ஒரு எல்லா வசதி மாவட்டங்கள்லயும் ஏற்படுத்தி இருக்கு. எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்குது. ம். இருக்கு. அது ஸோ, மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. கேம்ப் எல்லாம் போட்டு அவேர்னஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, தெரிய ஓகே. மாட்டேங்குது. ம். அதனால பணம் இல்லைன்னா மட்டும் நீதி போயிடும் அப்படின்றதெல்லாம் இல்ல. சினிமாவுக்கான வசனம் தான் இல்லையா? இல்ல, அது ஒரு சமூக பார்வையோட தான் நான் கேட்டேன். இதுல நீதித்துறை குற்றம் சொல்லணுன்ற அடிப்படையில் நான் கேட்கல. சமூக பார்வை இப்படி இருக்குது, இந்த தாதாக்கள் வளர்றதுக்கான காரணங்கள்லாம் இதானோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான். சினிமாவுக்கு எல்லாம் சினிமாவுக்கு எடுத்திருப்பாங்க அவ்வளவுதான். இல்ல, சினிமாக்கள் மூலமாக சில விழிப்புணர்வு அதுதான். இன்னொன்று, இந்த பிரபலமான அரசியல்வாதிகளுடைய கொலை வழக்கு, நான் யாரையும் பெயர் குறிப்பிட விரும்பல. உங்களுக்கும், நீங்கள் இப்ப எந்த இடத்துல பயிற்சி எடுத்துட்டு, அதாவது வழக்கறிஞரா பணியாற்றுறீங்களோ அந்த மாவட்டத்திலே நடந்த பிரபலமான அமைச்சர்களுடைய கொலை வழக்கெல்லாம் இருக்கு. இதுல வந்து தீர்ப்பு சொல்லும்போது அதர் ஸ்டேட்டுக்கு, ஏன்னா ஒரே ஸ்டேட்ல நடந்தா அது வேற மாதிரி நீதி விசாரணை கிடைக்காதுன்னு சொல்லி அதர் ஸ்டேட்ல இருந்தா தீர்ப்பு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, இவங்கெல்லாம் குற்றமற்றவர்கள் அப்படிங்கிறோடு மட்டும் இல்லாம கூடுதல் ஒரு வரியை சேர்க்கிறாங்க. என்ன, அரசியல் நோக்கத்தோடு புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு அந்த 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 பர்டிகுலர் கேஸ்ல வந்து தீர்ப்பு கொடுத்துடுறாரு நீதிபதி. அது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். எங்களுக்கு என்ன கேள்வின்னா, இதோட அவருடைய பணி முடிஞ்சுதா? உண்மையிலேயே அப்ப இறந்து போனவர் எப்படி இறந்து போனார்? கொலை செய்யப்பட்டாருங்கிறது ஊரறிந்த விஷயமா இருக்கு. இதுல ஒரு வழக்கு மட்டுமல்ல, காஞ்சிபுரத்துல நடந்த வழக்கு, இதுக்கு முன்னாடி 90களுடைய மத்தியில நாவரசு கொலை வழக்கு, திருநாவுக்கரசு ஒரு மாணவன் ரேக்கிங்ல கொலை செய்யப்பட்டு, கூட இருந்த மாணவ கொலை செய்யப்பட்டு கடைசியில் அந்த ஆள் வெளியே வந்துட்டார். ஸோ இந்த இந்த உயிரிழந்த ஆட்கள்லாம் எப்படி செத்தாங்கன்றது அஹ், மக்களுக்கு ஒரு வினோதமான பார்வையா இருக்கும்ல. ஏன்னா நீதிமன்றம் இவங்களை குற்றமற்றன்னு சொல்லியாச்சு. அப்போ குற்றவாளிகளை கண்டுபிடிங்க, அதை கடமை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீதிமன்றம் இல்லையா?
குற்றவாளிகளை இவர்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு விடுதலை பண்றது மட்டும்தான் நீதிமன்றத்துக்கு ஒரு இது இருக்கு. ஆனா இந்த கொலை எப்படி நடந்துச்சு, திரும்ப ம். அந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க ம். அப்படின்றதுக்கு கீழமை நீதிமன்றங்களுக்கு எதுவும் எந்த உரிமை. ஒரு பவர் இல்லை. ஓ. அது அதே இது ஹைகோர்ட்டு அது கான்ஸ்டியூஷன் பவர் அப்படின்றதுனால அந்த ம். பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு ம். சொல்லலாம், நீ உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கொடுங்க. ம். இல்லைன்னா இது போல நீங்க வந்து சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணல அப்படின்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ம். நீதிமன்றத்தை பொறுத்தளவு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு வாங்க அப்படின்றதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்ல. இல்ல. ம். நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து இன்னொருத்தருடைய ம். என்னைய நான் இவரால நான் பாதிக்கப்பட்டுட்டேன், ம். ம். இவரால நான் குற்றவாளி ஆயிட்டேன் ம். அப்படின்றத வந்து ஒரு ப்ளீ கொடுக்கும்போது அது ம். உண்மையா பொய்யா அப்படின்றத மட்டும்தான் பார்க்குமே தவிர நீதிமன்றம் ம். இந்த உண்மையான ஆளை கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படிங்கறது சொல்றதுக்கு நீதிமன்றம் கிடையாது, நீதிமன்றத்துக்கு அந்த அதிகார வரம்பு இல்லை. அந்த அதிகாரம் கிடையாது. மேல்முறையீடு செய்யற அந்த அப்பலட் அத்தாரிட்டிஸ் வேணா சொல்லலாம்னு சொல்றீங்க, ஹைகோர்ட் சொல்லலாம். பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை பண்ணிட்டீங்க, ம். அப்ப யாரு எங்க பையனை கொண்டது, ம். எங்க வீட்டுக்கார கொண்டது ம். அப்படின்னு சொல்லினா ம். கேட்கலாம். கேட்கலாம். யார்கிட்ட கேட்பாங்க, அவங்க தனியா ஒரு மனு போட்டு உயர் ம். நீதிமன்றத்துல ம். இந்த கொலை குற்றவாளி உண்மையான கொலை குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொடுங்க, இவங்க ம். விடுதலை பண்ணிட்டாங்க, ம். இல்லைன்னா இதுக்கான காம்பன்சேஷன் கொடுங்க, அவங்க சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணல, ம். அதனாலதான் இந்த குற்றவாளிகள் எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, இதுல ம். நான் பாதிக்கப்பட்டேன், என் ம். குடும்பத்துல ஒரு நபரை இழந்துட்டோம், இதுக்கான காம்பன்சேஷன் கொடுங்க, அந்த மாதிரி கிளைம் பண்ணுவாங்க. ம். அதுதான் வாய்ப்பு. உங்களுடைய அனுபவத்துல, வழக்கறிஞர் அனுபவத்துல, அரசியல் தாக்கம் அல்லது அரசியலுடைய செல்வாக்கு நீதித்துறையில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அரசியலுடைய செல்வாக்கு செல்வாக்கு நீதி கிடைக்கிறதுல, ஒரு கோர்ட்ல, ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடக்கும்போது அரசியல் செல்வாக்கு இருந்தால் அந்த இடத்துல மாறுபடும், அல்லது அரசியல் செல்வாக்குனால் ஒரு நீதி பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. அரசியல் செல்வாக்குனால நீதி கிடைக்கிறதும் பாதிக்கப்படுறதும் நீதிமன்றத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அரசியல்வாதிகளால எந்த ஒரு நீதியும் கெட்டு போகாது, கிடைக்கிறது கிடைக்காம போகாது. ஓ, அரசியல் செல்வாக்குனால அது பாதிக்கப்படாதுன்னு சொல்றீங்க. அதுக்கு படாது. நீதிபதிகளுடைய நியமனத்திலேயே சில முறைகேடுகள் இருக்கிறதா குற்றச்சாட்டுகள்லாம் வரும். இந்த அரசு அல்லது இந்த அரசாங்கம் இந்த கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவங்க, அந்த ஆதரவா இருக்கிறவங்களுக்கு ஆட்களை நீதிபதிகளா நியமிப்பது, அப்படி இது போன்ற குற்றச்சாட்டுகள் வரும் இல்லையா? அந்த குற்றச்சாட்டுகள்ல உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் அரசியல் செல்வாக்கோட தான் இவர் வந்தாரு, இது நீதிபதி ஆனாரு அப்படின்றதெல்லாம் எந்த இடத்துலயும் அப்படி வந்தது இல்லை. நான் சொல்ற ஹைகோர்ட், இங்க நீங்க கீழமை நீதிமன்றங்கள்ல தேர்வு எழுதி கீழ் வர்றாங்க. தேர்வு எழுதி வருவாங்க. ஹைகோர்ட். ஹைகோர்ட் ஜட்ஜை பொறுத்தளவு அதுவுமே அரசியல்லையும் அவங்களுடைய அனுபவம் ம். பிளஸ் கொலிஜியம்னு ஒன்று இருக்கு. ம். அந்த கொலிஜியம் செலக்ட் பண்ணணும். அது ஒரு ஒரு 5 ஹைகோர்ட் ஜட்ஜி ரெஃபர் பண்ணி அவங்கள ம். அனுப்புவாங்க. அந்த ம். கொலிஜியத்துல இருந்து திரும்ப கவர்மெண்ட்டும் அதுல ஒன் ஆஃப் தி பார்ட்டியா இருந்து செலக்ட் பண்ணணும். ம். அப்படி பண்ணும்போது ஒரு மேபி இருக்கலாம், சரி நம்ம கட்சியில ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கட்சியில இருந்தவர், ம். அப்ப பிபியா இருந்தாரு, ஜிபியா இருந்தாரு, அப்ப ம். நடத்தும் போது நல்லா நடத்தினாரு, ம். நல்ல ம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட்டா இருந்தாரு அப்படின்றதுனால கூட இருக்கலாம். ஆனா அவங்க கட்சி இருக்கிறதுனால மட்டும் எடுத்தாரு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. கொலிஜியம்ங்கிறதே கூட ஒன்றும் சட்டபூர்வமான ஒரு அமைப்பு அப்படின்னாலும் அதுவும் நீதிபதிகள் கொண்ட அமைப்பு தானே. கொலிஜியம் ஆமா, அப்படின்னு நீங்க சொல்ற நீதிபதி அமைப்பு நீதிபதிகள் அண்டு அரசியல், அரசும் சேர்ந்திருக்கு. அரசு சேர்ந்து அரசுடைய ஒரு சேர்ந்துதான் பிரதிநிதிகள் இருப்பாங்க. இருப்பாங்க, ஒரு பார்ட்டியா இருப்பாங்க. ம். ம். இல்ல, அவங்க நீதிமன்றங்களை குறை டிசைடிங் சொல்ல என்னுடைய அத்தாரிட்டி அவங்களும் இருப்பாங்க. இருப்பாங்க. ஏன் இந்த கேள்வி முன் வச்சேன் அப்படின்னா, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கவர்னரா வந்ததை நீங்க பார்த்திருக்கீங்க. ஆமா ஆமா, உதாரணத்துக்கு நிறைய சதாஸ், இருப்பாங்க. ம், நிறைய பேர் இருக்கிறாங்க, உதாரணம் இருக்கு. நிறைய இருப்பாங்க. அவங்க நீதிபதியா இருக்கிறாங்க, அடுத்து கவர்னரை ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் கவர்னர் ஆயிடுறாங்க. அப்படின்னா இவங்க நீதிபதியா இருக்கும்போதே இந்த சார்புத்தன்மையோடு இருந்திருப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா?
சா- மக்கள் மத்தியில அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ஆ நீங்க கேட்க வர்றீங்க. ஆமா. ஏன்னா அது கவர்னரா நியமிக்கப்படுறது வந்து மத்திய அரசு. மத்திய அரசுல யாரு ஆட்சியில இருக்காங்களோ அந்த கட்சி தான் தங்களுடைய உங்களுக்கு சார்பில் ஒருத்தரை கவர்னரா நியமிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நீதிபதி கவர்னர் ஆகிறார் அப்படின்னாலே அப்போ அந்த பார்வை மாறுது இல்லையா? இவர் இப்ப நீதிபதியா இருக்கும்போதே இந்த கவர்னர் ஆகிறதுக்காகவே இவர் வேற எதுவும் இந்த கட்சிக்கு சார்ந்து தீர்ப்பு கொடுத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? சாமானிய சந்தேகங்களை தான். இது நீதித்துறையை குறைபடுத்தணும், அவங்கள குற்றம் சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லல, சந்தேகங்களை தான் சொல்றேன். நீதிபதிகளா இருக்கும் தொட்டிக்கும் அந்த மாதிரி இருந்தாங்களா அப்படின்றது தெரியாது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சரி ஓய்வு பெற்ற பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் சார்ந்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு சட்டம், நீதிபதி, முன்னாள் நீதிபதி எல்லாமே தெரியும் ம். ம். அப்படின்றனால சரி ஒரு ஆளுநரை நியமனம் செய்தா ம். ஒரு சிறப்பா செயல்படுவார். ஏன்னா எல்லா ரெப்ரசன்டேஷன் தெரிஞ்சிருக்கும். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். செயல்படுவாரு அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். அப்படி எல்லா நீதிபதிகளையும் நியமிக்கிறதும் கிடையாது. ஒரு ம். சிலர் மட்டும்தான் அப்படி நியமனம் செய்யறாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் அதை விரும்புறாங்க. விரும்புறாங்க. இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் ஓய்வு பெற்ற பின்னாடி சரி ரைட் ஓய்வு பெற்ற பின்னாடி நிம்மதியா வீட்டுல ம். பையன் கூட பொண்ணு கூட போய் நிம்மதியா இருப்போம் ம். அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஒரு சிலர் அதுல இன்னும் அந்த சட்டத்துல ஆர்வமா இருக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோட சேர்ந்து ம். பயணிக்கிறாங்க. ஆனா ம். நீதிபதிகளா இருக்கும்போது ஒரு சாரா அரசியல்ல இருந்து தீர்ப்பு எழுதியிருப்பாங்களா அப்படின்றது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது உறுதியான அந்த இதுக்குள்ள வர முடியாது. அந்த எண்ணத்துக்குள்ள வர முடியாது. இந்த இப்போ வளர்ற துறைகள்ல இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, மெடிக்கல் படிக்கிறாங்க. சட்ட படிப்பு வந்து இதுக்கு எதிர்காலத்திற்கு இளைஞர்களுக்கு ஒரு பயனா இருக்கும் சட்டத்துறை படிக்கிறது அப்படின்னு நீங்க பரிந்துரை செய்வீங்களா? கண்டிப்பான முறையில பரிந்துரை செய்யும். ம். அதாவது இப்ப எல்லாருமே ஒரு காலகட்டத்துல இன்ஜினியரிங் 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 அது ம். மாதிரி படிச்சிருந்தாங்க. ஆமா. ம். அப்புறம் ஃபுல்லாமே இன்ஜினியரிங் படிச்ச யாருக்குமே வேலை கிடைக்கலப்பா அப்படிங்கிற ஒரு விமர்சனம். ம். அதுல நல்ல இன்ஜினியரிங் நல்ல காலேஜ்ல நல்ல இது படிக்கிறவங்க படிக்கும்போதே வேலைக்கு போயிடறாங்க. ம். ஒரு சிலருக்கு நிறைய இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கல வைங்களேன். அதே ம். மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இப்ப ம். நிகழ்காலத்துல நிறைய ம். லாயர் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி லா காலேஜ்ல அட்மிஷன் நிறைய போய்கிட்டு இருக்கு. நல்ல பெர்சன்டேஜ் 91 92 எடுத்த பெர்சன்டேஜ் தான் லா காலேஜ் அட்மிஷனே கிடைக்குது. ம். லா படிக்கணும், இன்ஜினியரிங் படிச்சா இன்ஜினியரிங் வேலைக்கு மட்டும் தான் போகலாம். ம். 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 ஒரு லாயர் முடிச்சாங்கன்னா, லா படிச்சு ம். முடிச்சாங்கன்னா ம். எல்லா வேலைக்குமே போகலாம். எல்லா ம். வேலைக்கும் மீன்ஸ் வந்து அட்வொகேட் ஆகலாம், ம். எக்ஸாம் எழுதி ஜுடிஷியல் ஆபீசர் ஆகலாம், நிறுவனங்கள்ல லீகல் ஆபீசர் அந்த மாதிரி இருக்கு. நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களும் லீகல் அட்வைசரா இருக்கலாம். வேணும். இது ம். போக கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லா எக்ஸாம் ம். எழுதலாம். ம். ஆம், ஏன்னா அது வந்து லா அப்படிங்கிறது வந்து ஒரு மற்ற படிப்பை விட எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு நம்ம வந்து எப்படி இதை கொண்டு போகணும் அப்படின்ற ம். விஷயங்கள் நிறைய அதுல நிறைய ம். சட்டங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. சட்டபூர்வமான ஆட்சி நடக்கிற நாடுகள் அப்படிங்கறதுனால நம்ம சட்டத்தை படிக்கிறது ஒரு அதிகமான நல்ல நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய. எதிர்காலத்தை கண்டிப்பான முறையில கொடுக்கும். ம். இப்ப நாம் அந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல கேட்டல ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. எல்லா ஆண் திருமணம் முடிந்த ஆண் பெண்கள்ட்ட இருக்கிற ஒரு சந்தேகம் கூட வச்சுக்கோங்க. மனதில் இருக்க ஒரு சந்தேகம், சட்டத்தை பத்திய சந்தேகம் என்ன? சொன்ன மாதிரி தான். திருமணமான ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் இவர் தன்னுடைய சொத்து அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட உரிமைகளும் விருப்பங்களும் சார்ந்த வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பொது புத்தியில அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு, அது ஒரு ஒழுக்கக்கேடான நாடை உருவாக்கிடும் இல்லையா? அப்படி அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க கூடாது. ஓகே. ஒரு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை கிடையாது. ம். அதாவது ஒரு உணவு பழக்க வழக்கம் இருக்கும். ம். நான் இப்படித்தான் உணவு சாப்பிட்டு பழகி இருப்பேன். ம். ஒருத்தர் நான்வெஜ்ஜே சாப்பிட்டு பழகிருப்பாங்க, ஒரு வெஜிடேரியனே சாப்பிட்டு ம். ம். பழகிருப்பாங்க. ம். எனக்காக இந்த நான்வெஜ் சாப்பிடு அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. அது உணவு உரிமை. உணவு உரிமை. இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் ஒருத்தரை கட்டுப்படுத்தி அடிமையாக்க கூடாது. அவங்கவர்களுக்கு தனித்தனி ம். உரிமைகள் இருக்கு சார், அப்படின்ற எங்க மீனிங். எங்க இதுல இஷ்யூ வருதுன்னா உணவுல சரி, உறவு அதுலதான் இப்ப இஷ்யூவே வருது. அவங்க எடுத்துக்கிறது உணவுல நீங்க சொன்ன மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிக்குவாங்க, டாலரேட் பண்ணிக்குவாங்க. உறவு, திருமணத்துல இருக்கிறவங்க திருமணத்தை மீறிய உறவுக்குள்ள போறது உச்சநீதிமன்றம் வந்து அனுமதிக்கிறதா இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதான் அது புரிதல் வந்து தவறான புரிதல். ஆஹ், உறவு அந்த அப்ப
அப்படி எப்படி திருமணத்தை ஒரு மீறி உறவை வந்து உச்ச நீதிமன்றமே அங்கீகரிச்சிருச்சுன்னு ஒரு அப்படி எப்படி ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு கணவன் மனைவியா இருக்கும்போது இந்த உறவு வந்து நீ உனக்கு பிடிக்கலன்னா வேற ஆள்கிட்ட போய்க்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆ அது புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் குழப்பம் இருக்கு இல்லையா? அந்த அந்த ம். அந்த உத்தரவு வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு குழப்பம் மக்களுக்கு. என்ன இப்ப இந்த நாளை கேஸ் குடுத்தோம்னா என்ன நெறைய பேர் என்ன தயங்குறாங்கன்னா, இப்ப நீங்க ஒரு வழக்கறிஞரா அதுக்கு விளக்கம் சொல்ல என்ன தயங்குறாங்கன்னா, நம்ம கேஸ் குடுத்தாலும் நிக்காது போல இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் குடுத்துருச்சு. இந்த மாரி கணவன் வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு. இத நான் நேரடியாவே களத்துல பார்த்துருக்கேன். அதனாலே வழக்கு புகார் குடுக்கவே அ முன் வராம இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இது தவறான புரிதல்னால முன் வராம இருப்பாங்க. நீங்க ஆனா ஆனா இந்திய திருமண சட்டம் அத பாதிக்கப்பட்ட அத இந்திய சட்டம் வந்து தடுக்குது. அப்படி தடுக்குது திருமண கட்டாயம். உறவுல இருக்கும்போது இன்னொரு உறவை மேற்கொள்றது தவறுதான். அது நீங்க வழக்கு தொடுத்தீங்கன்னா, புகார் குடுத்தீங்கன்னா, அது எடுத்துக்கப்படும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பார்வை. கரெக்ட்டா? கண்டிப்பா. அது ஏன்னா இது இது இந்த புரிதல வந்து மக்களுக்கு வேற மாரி புரிஞ்சு யாருமே இப்போ அது முன் வர்றது இல்ல. பெரும்பான்மையான மக்களுக்கு. ஈவன் இதுல படிச்சவங்க அப்படி இப்படின்னு இல்ல. இது அது சட்டம் தெரியாதவங்க ஆமா, இந்த உறவுல வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரேனும் ஆணோ பெண்ணோ இருந்தா அது ம். புகார் கொடுக்கலாம். அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இருக்காது. எடுக்குறாங்க இல்லையா? இறுதியான ஒரு கேள்வியை கேட்டு இந்த நிகழ்வை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அஹ், ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. தன் பாலின திருமணம், அதாவது ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும். இந்த தன்பாலின ஈர்ப்பு, தன்பாலின உறவு அப்படிங்கிறது சர்வதேச அளவிலேயே அந்தந்த நாடுகள் கடைபிடிக்கிற பண்பாடு, கலாச்சார அடிப்படையில அஹ், அந்த பார்வைகள் மாறுபட்டு, தீர்ப்புகள் மாறுபட்டு தான் வருது. சந்திரசூட் அவர்கள் கொடுத்த தீர்ப்புல இதை வந்து ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மீறி நான் இதுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்க சட்டங்கள் ஆணும் பெண்ணும் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இது தன்பாலின திருமணம் என்பதை நான் அந்த சட்டத்தை இது பண்ண முடியாது. அதே நேரத்தில் இந்த முற்போக்கான கருத்தை நான் புறந்தள்ளவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் மத்திய அரசினுடைய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு உருவாக்கி இதை நீங்க முடிவெடுத்துடுங்கன்னு சொல்லி ஒரு முடிச்சிட்டாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன அவரு அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும்தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ம் இல்ல திருமணம் இஸ்லாமியர்களுக்கு ம், முஸ்லிமுக்கு தனித்தனியா சட்டங்கள் இருக்கு. இருக்கு. ஓகே. மேரேஜ் ஆக்ட் இருக்கு. ம் ம் இதை தாண்டி ஒரு ஆணும் ஆணும் கல்யாணம் பண்றதுக்கோ இல்ல ஒரு பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்றதுக்கோ சட்டத்துல இல்ல. இல்ல. அப்படி அனுமதி கேட்டு ஒரு மனு போடுறாங்க அப்படின்னா ம் நீதிமன்றம் பார்த்து சொல்ல முடியாது. அதுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்கணும். அது கவர்மெண்ட் தான் உருவாக்கணும். அரசு தான் ம் உருவாக்கணும். ஓ சட்டம் இயற்றுறது அரசோட கடமை. ஆ சரி அந்த சரி. சட்டத்தை செயல்படுத்துறது தான் நீதித்துறையோட கடமை. கடமை அப்ப அதனால இது போய் அதனாலதான் நீதிமன்றத்துல கேட்டு எங்களுக்கு உரிமை ஆஹ் கேட்கறது வந்து அதனாலதான் நீங்க ஒரு அமைப்பு வச்சு கூட அதுக்கான சட்டம் இயற்றலாமா இல்லையான்றது அங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு அப்படின்றதுக்காக சொல்றாரு சொல்லியிருக்காங்க. சொல்றாரு. ஆமா. மரண தண்டனை குறித்து உங்க கருத்து என்ன? மரண மரண தண்டனை தண்டனை மரண பொதுவாக தண்டனை இருவேறு கருத்துக்கள் இருக்கு வழக்கறிஞர்களிடையே. மரண தண்டனை ஒன்று இருக்கவே கூடாது. ஒரு உயிரை எடுக்கிற உரிமை ஒரு மனுஷன் கிடையாது. அது நீதிபதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அப்படிங்கிறதுல எந்த சூழல்லையும் மரண தண்டனை என்பது கூடாது அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் ஒரு தரப்பு இருக்காங்க. இன்னொன்று மரண தண்டனைன்னு ஒன்று இருந்தாதான் அந்த அச்சம் இருக்கும், குற்றம் பண்ணக்கூடிய அச்சம் இருக்கும்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் இருக்காங்க. உங்களுடைய பார்வை, மரண தண்டனை குறித்து உங்க பார்வை. என்னைய பொறுத்தளவு மரண தண்டனை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்போ ஒரு அச்சம் வேண்டாமா குற்றம் பண்றவங்களுக்கு? நம்ம இந்த தவறு பண்ணா அச்சம் உயிர் என்றது அதான் அச்சம் வந்து அவருடைய குற்றத்தின் நிகழ்வை பொறுத்து அவருக்கு ஆயுள் ஃபுல்லாமே தண்டனை கொடுக்கலாம். சாகும் வரை அங்க இருக்கலாம் அப்படின்னு. அவ்வளவுதான். தண்டனை கொடுக்கலாம், ஆயுள் ஃபுல்லா தண்டனை கொடுக்கலாம். ம், உயிரை போக்கக்கூடியது வந்து இறைவன் படைக்கப்பட்ட உயிர். அது இறைவனா தான் எடுக்கணும் சரியா சொன்னீங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்பதான் நீங்க ஒரு நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நீதியா பதில் சொல்றது நான் ஒரு விளக்கமா சொன்னீங்க. இது இறைவன் கொடுத்த உயிர், நாம பறிக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்றதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா மரண தண்டனை குறித்த பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு சூழல், அதெல்லாம் ஏன்னா ஒரு சூழலால் தான் ஒரு மனிதன் குற்றம் செய்கிறான். அந்த ம். சூழலுடைய உந்துதல் தான் அவனுக்கு காரணமா அமையுது அப்படின்னு பார்க்கும்போது சூழல் தான் குற்றவாளி ஒழிய அந்த மனிதன் அல்ல அப்படின்னு உங்க ஆமா. பார்வை இருக்கு இல்லையா? அதனால ஒரு உயிரை எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி சாகுற வரைக்கும் ஒரு ஆஹ் சிறையில் இருக்கலாம். அப்படி சிறைவாசியா இருக்கும். அப்படி சட்டம் இருக்கா? சாகும் வரை இருக்கு சிறை தண்டனை? இருக்கு இருக்கு. ஆயுள் ஆயுள் தண்டனை இருக்குல்ல.
ஆயுள் தண்டனை வந்து ஏதோ குறிப்பிட்ட வருஷம் சொல்லுவாங்களே, 13 14 வருஷம். ஆயுள் தண்டனைங்கிறது ஆயுள் முடியும் வரை அப்படிங்கிறது தான். ஓஹோ. எந்த இடத்துலயுமே 14 வருஷம் 20 வருஷம் ஆ. அப்படின்னு எந்த இடத்துலயும் குறிப்பிடுறது அப்ப கிடையாது. இந்த விடுதலை ஆகி வந்த விடுதலை புலிகளுடைய ராஜீவ்காந்தி கொலை வழக்குல விடுதலை ஆனவங்க எல்லாம் அந்த அடிப்படையில் தானே வந்திருக்காங்க. பாவம் 30 வருஷம் இருந்துட்டாங்க, இங்க நீங்க வெளியே விடுங்கன்னு சொல்லி தான் நீதி வழக்கறிஞர்களோட வாதத்தை வச்சு வெளியிட்டாங்க. அதான் அதோட வழக்கறிஞர் வாதம்னா ஆயுள் தண்டனைங்கிறது ஆயுள் வரை அப்படின்றது தான். சரி. அது ஒரு 14 வருடங்களுக்கு அப்புறம் ஓகே. நன்னடத்தையை வச்சு அவங்க ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்தாங்க வச்சாங்க அப்படின்ற ரிவ்யூ நன்னடத்தையை பண்ணலாம். வச்சு ஆ. ரிவ்யூ பண்ணி அவங்கள வெளியில விடுங்க, இதுக்கப்புறம் வெளியில போய் எந்த ஒரு அஃபென்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது கருணை மனு தான் அது. ஓ, சரி சரி. ஆப்ஷனல் தான், அது கட்டாயம் ஒரு கட்டாயம் கட்டாயம் கிடைக்கணுன்ற விஷயம் விடணுன்ற கட்டாயம் கிடையாது. கிடையாது. 14 வருஷம் முடிஞ்சிருச்சு வெளியே போகணும்னு இன்னும் சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் அப்படி இல்லை. இல்லை. இந்த 14 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கலாம். நீங்க நல்ல புரிதல் நீட்டா வந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே 13 வருஷம் தான், 12 வருஷம் 14 வருஷம் அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. இல்ல அப்படிலாம் இல்லை. ஆயுள் தண்டனைன்னா ஆயுள் ஃபுல்லா தான் ஆயுள் முழுவதும் அவர் இருக்கணும். இருக்கணும். அதுக்கப்புறம் நன்னடத்தை அடிப்படையில் அவரை வெளியே விடலாம், அதில் விடக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி அவர் வெளியில போய் குற்றம் பண்ணுவாரு, பண்ண மாட்டாரு, இன்னும் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஊர் விளைவிக்கக்கூடிய மனிதனா இருக்க மாட்டாரு, இருக்க சஃபெக்டிங் மாட்டாரு ஏற்பட்டா இருக்க அப்படின்றது. மாட்டாரு. ஆமா, அப்படின்றது இருந்துச்சுன்னா வெளியில விடலாம். அதுல நிறைய ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு அதுல கன்சிடர் பண்ணுவாங்க. ம். நிறைய விஷயங்கள் வெளியில இருக்கு. வந்த வெளியில வந்த பின்னாடியும் அவங்களை கண்காணிப்பாங்க. ஓ, அவரை கண்காணிக்கிறது தனியா போலீஸோட வேலை இருக்கு. அது இருக்கும். இருக்கு. நீங்க நிறைய கருத்துக்களை சொன்னீங்க சார். அதாவது என்கவுண்டர், சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த திருமணம் குறித்த உறவு குறித்த ஒரு தீர்ப்பு, சந்தர் சூட் பற்றிய ஒரு தீர்ப்புகள், மரண தண்டனை குறித்த தீர்ப்பு, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து மற்றும் ஒரு நேர்காணலில் கூட உங்களை சந்திப்போம். எங்களுக்காக கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு சேனல் சார்பாக மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நல்லது. தேங்க்யூ. சரி.